டிசம்பர் 7 தோட்டத்தில் தங்கியிரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஏதேனில் அதன் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆறுதலும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு விசேஷமான இடத்தில் தேவன் மனிதனை வைத்தார். ஏதேன் என்ற வார்த்தையே மகிழ்ச்சி என்று பொருள்படுகிறது. அதிலிருந்த தோட்டம் அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்க செய்தது. இது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் மறுபடியும் பிறக்கும் போதும் அதைத் தொடர்ந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் போதும் கர்த்தர் நம்மை தம் சபையில் வைக்கிறார். இது நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. தேவனும் நம்மில் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். தான் சிருஷ்டித்த மனிதன் கர்த்தர் தாம் ஒரு உருவாக்குதலின் வேலையை நமக்குள் செய்து, அதாவது பழைய சுபாவத்தை மாற்றி தெய்வீக சுபாவத்தை உருவாக்குதல், நம்மை சபையில் வைக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனிதனுக்கு உணவும் உறைவிடமும் பாதுகாப்பும் தந்து அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி தேவன் ஏதேனிலே மனிதனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். இதேபோல் நமக்கு ஆவிக்குரிய போஜனம், உன்னதமானவரின் மறைவிடத்தில் அடைக்கலம், அந்தகார வல்லமைகளிலிருந்து பாதுகாப்பு இவற்றை அளித்து நம்முடைய இதர ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி தேவன் நம்மை சபையில் வைத்திருக்கிறார். ஆதி மனிதன் பாவம் செய்து அது நிமித்தம் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். அது அவனுடைய மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்வுக்கு முடிவை கொண்டு வந்தது. தேவன் நம்மை வைத்திருக்கும் தோட்டத்தில் நாம் தங்கி தரித்திருப்போமாக. குயவனுடைய கைகளில் இருக்கும் களிமண்ணை போல் அவர் நம்மை தம் வாஞ்சைக்கேற்ப வணையும்படி அவர்தம் கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. நம் அன்புள்ள தேவன் நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்கும்படி முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் தரித்திருந்து நம் ஜீவியத்தை பாவத்திற்கும் லௌகீகத்திற்கும் நீங்களாக காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 7th, 2025. Stay in the garden. The Lord God planted a garden eastward in Eden, and there he put the man whom he had formed. Genesis chapter 2, verse 8. God kept man in a special place of comfort and delight. Eden itself means delight, and the garden in it added to the delight. This is a type of the church. When we are born again and born of water and of the Spirit, the Lord puts us in His church. This delights us, and God also delights in us, the man whom He had formed. The Lord puts in the church people in whom He has done some work of formation, transformation of the old nature and formation of divine nature. We are His workmanship, created in Christ Jesus unto good works. Ephesians chapter 2, verse 10. God planted the garden in Eden for man, to provide him with food, shelter, and protection, and to meet all his needs. Similarly, God has placed man in the church to give him spiritual food, refuge in the secret place of the Most High, and protection from the powers of darkness, and to meet all his other spiritual needs. Man committed sin and was sent out of the garden, and that ended his delight-filled life. Let us remain in the garden God has put us in. Let us surrender ourselves into His hands to be molded according to His desire, like clay in the hands of a potter. Our loving God has made provision for all our needs to be met. Let us stay where God has placed us and keep our life free from sin and worldliness. தூய நாமமதை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே. சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம்
மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் வைத்திடுவோம்.